என் மழையே பெய்யும்னா பெய்யுமா? அது மாதிரி யாரு இருக்கா? உத்தம ஸ்திரீகள் மகாபாரதத்துல அது மாதிரி ஒரு பொன்மணியை பத்தி சொல்றார். ஒரு பிராமணன் தான் தபசு பண்ணிட்டே இருக்கிற போது பார்த்தா மேல ஒரு கொக்கு அது தலையில எச்சு விட்டுது. அந்த கொக்கு எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போனே நினைச்சான் மகா தபஸ்வி நினைச்சான். நேர பக்கத்து கிராமத்துக்கு போனான். அந்த கிராமத்துல ஒரு பெண்மணி வீட்டு வாசல்ல நின்று பிக்ஷா தேகி பிக்ஷா தேகி. இந்த அம்மா வரல. பிக்ஷா தேகி வரல. பிக்ஷா தேகி வரல. இன்னும் இறஞ்சி வச்சுனா பிக்ஷா விடுறதில்ல. இந்த அம்மா கொடுக்காத போறதில்ல. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா வந்தா, ஏயா கத்திரிகள், நான் கூட கொக்கா இருந்தேன். கொக்கை எடுத்துட்டு வந்துட்டு என்ன பாக்குறீங்க? நாகம்பலா கோவி பிரஷே ஜக்ரோதம் பிராமணர் அப்படியே ஆச்சரியப்பட்டார். நான் கொக்கை இருக்கேன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? நான் காட்டுல கொக்கை இருக்கேன், அது எனக்கு தெரியும், கொக்குக்கு தெரியும். கொக்கு எரிஞ்சு போயிடுச்சு, இப்ப நான் தான் இருக்கேன், எனக்கு தான் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? ஐயா, எனக்கு எப்படி தெரியும்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறதுக்கு முடியாது. என் புருஷன் அவர் வெளியே போயிட்டு வந்திருக்கார், அவருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டிய சமயம், அதனால அதான் முக்கியம். அதனால அந்த காரியத்தை பண்றேன். எனக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்டீங்கன்னாக்க அதுக்கு பதில் சொல்லணுமானா, இந்த ஊருக்கு எல்லையில ஒருத்த மாம்சத்தை வெட்டி வியாபாரம் பண்றான், அவனை போய் கேளுவோம். இவ்வளவு கேட்டா எப்படி சொன்னா மாம்ச வியாபாரம் பண்ற முடியா போனோம். இப்படி போறார். அந்த கதை போறது. நம்ம எதுக்கு சொன்ன, பதிவிரதைகளுடைய தர்மத்திலே சிஸ்ரூஷ பணிவிடைங்கிறத தான் நம்ம பெரியவாள் காலத்துல வச்சிருந்தா. இதுக்கு நான் மாத்திரம் சொல்ல, நம்ம பெரியவாள் எல்லாருமே சொல்லியிருக்கா. அந்த பணிவிடையை பெருமையாய் கொண்டிருந்ததான பெண்களுடைய குலத்திலே பிறந்திருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாம் எல்லாரும் ஓரளவாவது சந்தோஷமா இருக்கோம். அவ பண்ணின தியாகம் தான். அந்த தியாகமானது வெறும் சாமானியம் இல்லை. அவ தங்களுக்குன்னு ஒண்ணும் வச்சுக்கலையே. அப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணுமாங்கிறது கேள்வி வேற. அப்படி இருந்தா இருக்கணுமா அவ கேட்கல, இருந்தா அதத்தான் லட்சுமி இருந்தாளா. இதத்தான் ஆதிசங்கரர் முதல்ல 7 வயசு குழந்தையா இருக்கிற போது தான் பிச்சைக்கு போற போது ஒரு நாள் துவாதிசதிக்கு கார்த்தாலே ஒரு 7 வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு பிக்ஷா தேகின்னு சொல்ற போது அந்த அம்மாளுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, பரதேசியவ. அவன் என்ன பண்ணுவா, குழந்தை சங்கரன் வாசல்ல கேட்கிறானே, பிக்ஷைக்கு வந்திருக்கானே, அவருக்கு கொடுக்கறவே அப்படி நினைச்சிட்டு இருக்கிற போது தன் கொல்லையில இருக்கிற நெல்லி மரத்திலே வந்திருக்கிற பழத்தை கையில் எடுத்துட்டு வந்து, சங்கரா இதை தவிர வேற ஒண்ணும் இல்லைடா குழந்தை, இதை எடுத்துக்கூடான்னு கொடுத்தாலாம். அந்த நெல்லி பழத்தை இந்த குழந்தை வாங்கின உடனே அந்த அம்மா முகத்தை பார்த்தா, என்ன அன்பு, என்ன கனிவு, தனக்கு இல்லைன்னாலும் கொடுக்கணும்னு வந்திருக்காளே. ஏ பகவன், ஏ தாயே மகாலட்சுமி, அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கங்கரே புழக பூஷணமாஸ்ரயந்தி பிருங்கங்கரேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா கில விபூதிர பங்கலீலா மங்கல்யதஸ்து மம மங்கள தேவதாயா. மா உன்னுடைய பக்கத்துல இருக்கிற பகவானுக்கு தொட்டு தொட்டு அங்கம் ஹரே புலக பூஷணமாஸ்ரயந்தி, அவர் சந்தோஷமா இருக்காரா சந்தோஷமா இருக்காரான்னு பாத்துக்கிட்டு இருக்கியம்மா. அவர் சந்தோஷமா இருக்கிறது எதனால தெரியுமா? அவர் சந்தோஷமா இருந்தா தான் நாங்களாம் சந்தோஷமா இருக்கலாம். அந்த பாதார விதத்தை தொட்டு தொட்டு அவரை சந்தோஷப்பட முடியாது. நீங்கள் அப்படியே கட்டாட்சத்தினாலே இந்த உலகத்தையும் கொஞ்சம் பாருங்களேன். இந்த உலகத்திலே சாதுக்கள் இருக்காம்மா, அந்த சாதுக்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் இருக்கு, கொடுக்கறதுக்கு இல்லையம்மா. அதனால அப்படி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவாளுக்கு நீங்க கொடுக்க மாட்டா. அங்க அந்த கடாட்சத்தை வீசுங்கோங்கிறாரு. இதுக்குத்தான் அந்த சின்ன வயசுல சங்கரர் பாடினதுக்கு அவருக்கு கனகமே மழையா பெஞ்சுதுன்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை கனகதாரா ஸ்தவம்னு சொல்லி நாம வீட்டுல எல்லாரும் பாராயணம் பண்றோம். ஆனா நம்ம மாத்திர மழை பெய்யாது. மழை பெய்ஞ்சாலும் சவரன் பெய்யாது, தள்ளு வந்து விழுங்குறிய. அதாவது ஐஸ்வர்ய பிராப்திக்கு அம்பாளுடைய கட்டாட்சம், அம்பாளுடைய கட்டாட்சத்தை சொல்றாரு. அதைத்தான் சொல்றாரு. ஸ்ரீ ஸ்வப்ரஜஸ்தகருணேன விலோகனேன யத்ர ஸ்ரிதைத யதசா அதிபதி ஸ்ருலோகான். 3 லோகத்துக்கும் அதிபதியான அம்பாள் லட்சுமியாய் விளங்கினார். இப்போ சரஸ்வதி இருக்கும். சரஸ்வதி வியுவதி சரஸ்வதி வியுவதி
संरक्षतु मां सरस्वती विधि संरक्षतु मां सरस्वती विधि मुरली वीणा गान मुरली वीणा गान सम्मोहिनी मुरली वीणा गान विनोदिनी सम्मोहिनी सरसी मुरारी गुरुमुख मुरारी गुरुमुख हंसारी ब्रह्माणी हंसारी ब्रह्माणी आरक्त स्वरूपे स्वस्ति தீட்சிதர்வாள் முத்துசுவாமி தீட்சிதர்வாளுடைய கீர்த்தனம் அவர் சாஸ்திரத்தையும் சங்கீதத்தையும் அப்படியே புழிஞ்சவர். முரளி வீணாகால வினோதினி சம்மோதினி சாரு चंपकनाजिनी सरसीरुगरोदरी सरस्वती विधि युवती सरस्वती நமக்கு எல்லாருக்கும் தெரியும். படிப்பு சொல்லி கொடுக்கிறவள், பாட்டு சொல்லி கொடுக்கிறவள், வீணை கையில வீணையை வச்சுட்டு இருக்கா. சரஸ்வதியினுடைய பிக்சர் நம்ம பார்த்துக்க மேல கையில வீணை வச்சுட்டு இருக்கா. வெள்ளைக்கலையுடையாள், ஸ்வேத வஸ்திரம். சாதாரணமான பெண்கள்லாம் ஸ்வேத வஸ்திரம் கட்டிக்கப்படாது. அவள் ஸ்வேத வஸ்திரம் கட்டிட்டு இருக்கா. கையில புஸ்தகம் வச்சுட்டு இருக்கா. ஆனா அவதான் நமக்கு கல்வி படிப்புக்கெல்லாம் அவதான் தேவதை. ஆனா அவ புஸ்தகம் வச்சுட்டு இருக்கா. அவ படிக்கிறா. அவ படிக்கிறது. ஆமா, நீ புஸ்தகம் வச்சு. நான் என்னைக்கு பரீட்சை முடிஞ்சது அன்னைக்கு புஸ்தகத்தெல்லாம் முடிச்சுட்டு. படிப்புக்கு முடிவே கிடையாது. படிக்கணும்னு காட்டுறதுக்கு கையில புத்தகத்தை வச்சுட்டு இருக்காவ. அப்புறம் இந்த கையில ஜபமாலை, ஜபம் பண்ற மந்திரங்களை ஜபம் பண்றதுக்கு தானே ஜபம் பண்ணி காட்டுறா. இன்னொருத்தர் எப்படி இருக்கணுங்கிறத தான் செஞ்சு காட்டுறதுக்கு தானே புஸ்தகத்தையும் மாலையும் வச்சுட்டு இருக்கா. கையில வீணையும் வச்சுட்டு இருக்கா. ஒரு வித்வான் இருந்தாருன்னா அவர் எதையும் கையில எடுத்துக்க மாட்டார். சிஷ்யால் தான் எடுத்துட்டு வருவா இல்லையா? எல்லாம் வித்வான்களா அவர் வெள்ள கை வீசணும். அப்பதான் வித்வான் லட்சணம். அவரே எல்லாத்தையும் எடுத்து வாத்தியங்களா வீடு கூட்டி எடுத்துக்கிட்டு விரதத்தை எடுத்துட்டு போனார்னா அது பாவம் இப்பதான் வந்துருக்கு போடுறது. நான் பார்த்து வருவோம். சாதாரணமா வித்வான் இருந்தா கூட அவெல்லாம் இதெல்லாம் எடுக்க மாட்டான். எங்க கோஷ்டி தான் தூக்கிட்டு வரா பாவம். ஏன்னா இது காலக்ஷேப கோஷ்டி. காலக்ஷேபோ நகர்த்தவியா க்ஷீரவாயு க்ஷணே க்ஷணே அப்படின்னு சொல்லிட்டு அதை விடாத இருக்கிற செய்யணுங்கிறதுக்காக இருக்கு. அவ்வளவு பின்னாடி ஒருத்தர் இருக்கும். இந்த சிஷ்யனை பார்க்கணும். இதெல்லாம் லட்சணம் இல்லையா? ஆனா அந்த சரஸ்வதிக்கு அது தெரியல. தானே கையில புத்தகத்தை வச்சுட்டு இருக்கான், தானே வாழையை வச்சுட்டு இருக்கான், தானே வீணையை வச்சுட்டு இருக்கான். அது மாத்திரம் இல்லை, அவர் வெள்ளை வெளையேன்னு இருக்கார். வெள்ளைத்தாமரையில் இருப்பாள். அது படிக்கிறேன் தமிழ்ல. வெள்ளைத்தாமரையில் இருப்பாள். அவனுக்கு தெரியாத வித்தையே கிடையாது. 64 கலாச்சாரங்கள்
வேதம் எல்லாமே. அவளுக்கு வீதி யுவதி சம்ஸ்கிருத பாஷைக்கு பெருமை எல்லாம் உண்டு, ரொம்ப பெருமை. அதாவது அதனுடைய அர்த்தத்தை சுலபமா தெரிஞ்சுக்க முடியாது, கொஞ்சம் ஆழ பார்த்தா தான் தெரியும். அதனாலதான் படிக்கிறது இல்லை. நாம் விதிங்கிறது நம்ம தலையெழுத்து. உன் தலையெழுத்து இருக்க அது எப்போதுமே அது இளமையாவே இருக்க முடியாது பண்றவன். அதாவது நீங்க வயசானா கூட படிப்பு இருந்ததுன்னா இளைஞனாவே இருப்பார். அதுக்கு திருஷ்டாந்தம் வேணுமானா மகான்களை பார்க்கலாம். எத்தனை படிச்சவனா இருந்தா கூட படிச்சவன். இப்ப பன்றிமலை சுவாமின்னு ஒரு பெரியவான் இருந்தா, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. ஆனா அவர்கிட்ட போய் எதாவது சொன்ன, எனக்கு என்ன சாமி தெரியும், நான் பள்ளிக்கூடத்துல கூட படிக்கல. ஆனா அவருக்கு தெரியாத விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவர் கொடுத்த விஷயத்தை தான் நாளைக்கு சொல்ல போறேன். நாளைக்கு காயத்ரியை பத்தி அவர் காட்டின விஷயத்தை சொல்ல போறேன். நாளைக்கு அந்த பாக்கியத்தை நான் அடைஞ்சிருக்கேன். எவ்வளவு துரூகமான விஷயமா இருந்தாலும் நாளே வார்த்தையில் அதுக்கு பதில் சொல்லுது. இதுக்கு மண்டையை உடைச்சுக்கிட்டு நான் அத்தை பார்த்து இத்தை பார்த்து எல்லாம் பண்ணி வந்தா அப்ப நினைச்சுப்பேன், இவ்வளவு வயசானாலும் இந்த வித்தையில அவர் யௌவனத்தை தானே வச்சிட்டு இருக்காரு. இதே மாதிரி காஞ்சி பரமாச்சாரியார் யாந்த பாந்த நிஷாந்தான்னு ஒரு வார்த்தை வருது தியாகராஜ சுவாமி கீர்த்தனத்துல. அது யாந்த பாந்த நிஷாந்தான்னு அதுக்கு என்னதுன்னு நானும் டிக்கண்டு எல்லாம் பார்த்தேன், ஒண்ணுமே புரியல. யாந்த பாந்த நிஷாந்தான் தியாகராஜ சுவாமி சொல்றார், அது என்னதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு நாள் அப்படி அவர் அப்படித்தாண்டா சொல்லுவார், அப்படியே சுத்தி வளைச்சு எதையாவது சொல்லுவாரா அப்படின்னு. இல்ல அது என்னதுன்னு தெரியல, என்னதுன்னு தெரியலன்னா அது எதுலையும் பார்க்கணும்டா அப்படின்ட்டு. அது இல்லைன்னா வேற ஒண்ணும் இல்லை. யா அந்த யாவுக்கு பக்கத்துல என்ன இருந்தது, யா ரா லா வா இல்லையா, யா ரா லா வா அப்படி இருக்கு இல்லையா. அது யாவுக்கு பக்கத்துல எழுத்து எது, ரா. பாந்த பா 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 அதுக்கு அடுத்த எழுத்து மா, ரெண்டையும் சேரு ராமா. அதுதான்டா அவர் சொல்றாரு. இதுக்கு நான் 3 நாள் முட்டிக்கிண்டு இது புரியாது, அதுக்கு நிக்கணும் எல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ண உடனே இது எங்க அதைத்தான் சொன்னார். மனுஷனுக்கு வயசானா பெருசில்ல, அறிவுங்கிறது இன்னும் சின்னதாவே இருக்கும். அறிவுக்கு வளர்ச்சி, அறிவுக்கு ஒண்ணுக்கு அளவுக்கு கேட்டு போகாது, உடம்புதான் தள்ளாமையாகும். அவனுக்கு வயசாக இன்னும் யௌவனம் இருக்கும். அதைத்தான் வீதி யுவதி அம்மா உன்னுடைய வித்தியினாலே படிப்பினாலே என்னை காப்பாத்துங்கிற. முரளி வீணா கான வினோதினி எல்லாம் உனக்கு தெரியும். ஆனா உன்னுடைய அழகுல உன்னுடைய அந்த மந்த ஆசத்திலே என்னை மயங்கி வச்சுடாது. நீ என்ன பண்ணும், சர்வ சாஸ்திரங்களையும் மந்திரங்களையும் கொடு. சப்த பிரம்மாணி ஹம்சினி பிரம்மாணி ஆரத்த ஸ்வரூபிணி. ஒரே வார்த்தை போட்டாரு. சரஸ்வதியினுடைய நிறம் சிகப்புங்கிற. ஆரக்த ஸ்வரூபிணி ரக்த வர்ணத்திலே இருப்பது. ஆனால் அந்த ரக்த வர்ணம் என்ன, ஆனால் நாம் எல்லாருமே அம்பாள் வெளுப்பாத்தான் இருப்பள், வெளுப்பாத்தான் இருப்பள். சரஸ்வதியினுடைய நிறம் வெளுப்பு. ஆனால் இங்கே சொல்றார் சிகப்புங்கிறார். சிகப்பினுடைய காரணத்தை ஒரே வார்த்தையில சொல்றேன். அன்னைக்கு மகிஷாசுர மர்தினி உண்டாக்குற போது, மகிஷாசுர மர்தினி துர்கையை உண்டாகிற போது பிரம்மாவனுடைய உடம்புல இருந்து ஒரு சக்தி ஒண்ணு போச்சுன்னு, அந்த சக்தி எப்படி போச்சு, சிகப்பு வர்ணமா போச்சு, சிகப்பு வர்ணமா போச்சு. அந்த சிகப்புங்கிற சக்தி தான் இந்த இடத்துல சரஸ்வதி. அந்த சிகப்பு தான் அருணாங்கிறதான அருணன்கிறதான கால வேளையில அருணோதயம் இருக்கு. அது கால வேளையில போய் போய் பார்த்தோம்னா, பீச்சுக்கு போய் பார்த்தோம்னா எப்படி இருக்கு, கிழக்குல போய் பார்த்தோம்னா சிகப்பு வர்றது தெரியுது. அந்த அருணாங்கிறது அதான் சரஸ்வதி. அந்த சரஸ்வதியினுடைய விசேஷத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லிக்கிட்டு அதுல இருந்து காயத்ரி சாவித்திரி காயத்ரி 3ஐயும் நாளைக்கே சொல்லி தேவி பாகவதத்தினுடைய பிரயோஜனமாய் அதனுடைய பலனையும் சொல்லி தேவி பாகவதத்தை நாளைக்கு பூர்த்தி பண்றேன். வியாழக்கிழமை இன்னைக்கு அமாவாசை தினம், வசந்த நவராத்திரி ஆரம்பம். அதனால அன்றைய தினம் விசேஷமாய் லலிதோபாக்கியானத்திலே சொல்லப்பட்ட ராஜராஜேஸ்வரி பட்டாபிஷேகத்தோடு சொல்லி உங்களிடத்துல விடைபெற்றுக் கொள்றேன்.
நம பார்வதி பதயே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய சத்குரு சுவாமினா ஜெய அஞ்சனேய சுவாமினா